வெல்கம் டு VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கேரி லுக்கெட் ஆடர் உடைய டிசைன் கோட் அண்ட் டெஸ்ட் பெஞ்ச் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேரி லுக்கெட் ஆடர் உடைய ஓவர்வியூவும் அதோட பிளாக் டயக்ராம் பார்க்குறோம். தென் வந்து டிசைன் கோட் ஃபார் கேரி லுக்கெட் ஆடர், டெஸ்ட் பெஞ்ச் கோட் ஃபார் கேரி லுக்கெட் ஆடர், தென் ரிசல்ட் ஃபார் கேரி லுக்கெட் ஆடர். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா கேரி லுக்கெட் ஆடருடைய ஓவர்வியூ பார்க்க போறோம். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆடர் வச்சு என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பிட் சம், அதாவது ஏபி அப்படி ரெண்டு இன்புட்ஸ் இருக்கும், கேரின்னு சொல்லி ஒரு இன்புட் இருக்கும். இதெல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிள் பிட்ஸ். இதை வந்து நம்ம அடிஷன் பண்ணி சம் அண்ட் கேரி நம்ம எடுப்போம். அதுக்கப்புறம் மல்டிபிள் என் பிட்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணோம், ரிப்பிள் கேரி ஆடர் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு போக ஆரம்பிச்சோம். இதுல என்ன டிராபேக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 4 பிட் ரிப்பிள் கேரி ஆடர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆடர் வந்து நமக்கு அடிஷன் பண்ணி அதுல சம்மும் கேரி வரும். அந்த கேரி வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது ஃபுல் ஆடர் வந்து நமக்கு என்ன ஆக்டிவேட் ஆகும். அதுல இருந்து சம் அண்ட் கேரி வந்ததுக்கு அப்புறம் மூணாவது ஃபுல் ஆடர் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுல இருந்து கேரி வந்ததுக்கு அப்புறம் தான் நாலாவது ஃபுல் ஆடர் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்ப ஒவ்வொரு ஃபுல் ஆடரும் வந்து ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஃபுல் ஆடருடைய கேரியை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதனாலதான் அதோட ஸ்பீட் வந்து ரெடியூஸ் ஆகி இருக்கு. அதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம கேரி லுக்கெட் ஆடர் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு போனோம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அதோடைய பிளாக் டயக்ராம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கேரி ஹெட் லாஜிக் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்கு. இது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா கேரியை அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து இன்புட்ஸும் நம்ம சின்னு சொல்லி இனிஷியலா ஒரு கேரி கொடுப்போம் பாத்தீங்களா, அதை மட்டும் கொடுத்தா போதும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆடருக்கு தேவையான கேரியை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அப்ப இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆடரும் பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா ஒர்க் ஆகும். அதாவது ப்ரீவியஸ் ஃபுல் ஆடரோட கேரி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அட் அ டைம்ல நமக்கு எல்லாமே என்ன வந்துடும், கேரி வந்து இங்க ஜென்ரேட் ஆகி போகுது பாத்தீங்களா. அப்ப ப்ரீவியஸ் ஃபுல் ஆடருக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். இதனால வந்து இந்த ஃபுல் ஆடர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா கேரி ஜென்ரேட்டர், கேரி ப்ரொபகேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. கேரி ஜென்ரேட்டரோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி. கேரி ப்ரொபகேட்டரோட ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா ஏஆர்பி ஆர் ஏஎக்ஸ்ஆர்பி, ரெண்டு எது வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நான் இங்க வந்து ஓவர் வியூ தான் கொடுக்குறேன் கோடிங்காக. சப்போஸ் உங்களுக்கு டீடைலா வேணும், கேரி லுக்கெட் ஆடரோடைய ஃபங்க்ஷனாலிட்டி டீடைலா வேணும்னு சொன்னீங்கன்னா நான் இன்னொரு வீடியோ கூட நான் பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேரி, இப்ப வந்து இது வந்து பாத்தீங்கன்னா 4 பிட் கேரி லுக்கெட் ஆடர். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 ஃபுல் ஆடர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப நமக்கு 4 கேரி ஜென்ரேட் ஆகும். கரெக்ட்டுங்களா? சோ ஒரு ஜென்ரலா கேரியோட ஈக்குவேஷன் என்ன, ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. கரெக்ட்டுங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டெரைவ் பண்ணி இந்த மாதிரி வந்து எக்ஸார் லாஜிக் வர மாதிரி வந்து ஃபைனல் வர ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். பாருங்க 4 கேரி, 4க்கும் பாத்தீங்கன்னா சி நாட் ஏ நாட் எக்ஸ்ஆர் பி நாட் பிளஸ் ஏ நாட் பி நாட் அப்படின்ற மாதிரி நான் வந்து அந்த நான் சொன்ன ஈக்குவேஷன் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏல வந்து டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரி ஜென்ரேட்டரும் இந்த கேரி ப்ரொபகேட்டரும் நம்ம அப்ளை பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேரி ப்ரொபகேட்டர்ல ஏ எக்ஸ்ஆர்பியும் யூஸ் பண்ணலாம், ஏஆர்பியும் யூஸ் பண்ணலாம்னு சொன்னா இங்க ஏ எக்ஸ்ஆர்பி நமக்கு இருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், பி நாட், பி1, பி2, பி3 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஏபின்னு இருக்குது. அப்ப ஏபின்ற இடத்துல என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கேரி ஜென்ரேட்டர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் இதோடைய ஃபைனல் ஈக்குவேஷன். நான் வந்து ஜஸ்ட் ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன். ஸோ C1, C2, C3, C4 இந்த 4 ஃபுல் ஆடர்ல இருந்து வரக்கூடிய கேரிய வந்து இந்த மாதிரி வந்து கேரி லுக்கெட் லாஜிக் வந்து ஜென்ரேட் பண்ணிருங்க. அவ்வளவுதாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் டயக்ராம் வச்சு நம்ம வந்து நம்மளோட இன்புட் என்ன, அவுட்புட் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். நம்மளோட இன்புட் என்ன, நமக்கு 4 பிட் கேரி லுக்கெட் ஆடர். அப்ப வந்து ஏபி ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா 4 பிட் இருக்கும். கேரி இன் இனிஷியலா நம்ம கொடுப்போம் இல்லைங்க, அந்த கேரி இன் நம்ம கொடுத்துறணும். நம்ம இன்புட் வந்து ஃபுல் ஆடர் கொடுக்குறோம்னா அதே தான் வந்து நம்ம வந்து கேரி ஹெட் லாஜிக் இந்த யூனிட்டுக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம ஃபைனல் அவுட்புட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சம்மும் இந்த C4 கேரி ஃபைனலா வரக்கூடிய ஃபுல் ஆடர்ல இருந்து வரக்கூடிய கேரியை வந்து நான் சி அவுட்டுக்கு அசைன் பண்ணிட்டேன். ஸோ நான் எடுத்திருக்கிற அவுட்புட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம்மும் இந்த C4 தான் சி அவுட்டுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். இந்த சி அவுட்டை தான் நான் வந்து அவுட்புட்டை எடுத்திருக்கேன். நீங்க வந்து இந்த இன்டர்மீடியட் இருக்கக்கூடிய கேரி கூட அவுட்புட்டை எடுத்துக்கலாம். நம்ம எழுதுற ஸ்டைல் தான் கோடு. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோடை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, மாடியூல் டிசைனோட நேம், நம்மளுடைய சைஸ் எத்தனை 4. ஸோ அதனால பேராமீட்டர் சைஸ் ஈக்குவல் டு 4. என்னென்ன இன்புட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், ஏபின்னு சொல்லி 2 சிக்னல், அது ஒன்னு பாத்தீங்கன்னா 4 பிட். ஸோ 4 - 1 அப்படின்னு 3 வருமா. அப்ப 0 டவுன் டு 3 எப்பயுமே எப்படி சொல்லணும், சைஸை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல 0 டவுன் டு 3 இந்த மாதிரி தான் சொல்லணும். அப்ப 0 1 2 3 நமக்கு 4 பிட் ஆயிடுச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து சின்னு சொல்லி ஒரு இன்புட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நான் என்னென்ன அவுட்புட் எடுத்திருக்கேன்னா சம்மும் சி அவுட்ன்றது என்ன,
இந்த C4 இத தான் வந்து நான் வந்து ஃபைனலா வரக்கூடிய இந்த C4 தான் வந்து நான் வந்து ஃபைனல் அவுட்புட் கேரியா வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ வந்து நம்ம கேரிய வந்து கால்குலேட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் என்ன வொர்க் பண்ணுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த யூனிட்ல என்னென்ன நமக்கு ஃபங்ஷன்ஸ் இருக்குது, கேரி ஜெனரேட்டர் இருக்குது, கேரி ப்ரொபகேட்டர் இருக்குது. அத வச்சு தான் நம்ம வந்து கேரிய வந்து நம்ம ஃபைண்ட் பண்றோம். அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஈக்குவேஷன்ஸ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், இதெல்லாமே இன்புட் அவுட்புட் குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இன்டர்மீடியேட்டா நம்ம யூஸ் பண்ற அந்த வயர்ஸ் எல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணணும். கேரி ஜெனரேட்டர், கேரி ப்ரொபகேட்டர், அதுக்கப்புறம் கேரி. மொத்தம் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு பாருங்க. நமக்கு எத்தனை கேரி ஜெனரேட்டர் வருது? 4 கேரி ஜெனரேட்டர், 4 ப்ரொபகேட்டர் வருதுங்களா? அதுக்கு அடுத்தது வந்து 5 கேரி இருக்கும். ஏன்னா C0 ஓட நான் சேர்த்துக்கிட்டேன். C0, C1, C2, C3, C4 மொத்தம் 5 கேரி இருக்கு. அத தான் இங்க குடுத்துருக்கேன். இங்க வந்து சைஸ் -1ன்றப்ப உங்களுக்கு 4 கேரி ஜெனரேட்டர், கேரி ப்ரொபகேட்டர் வந்துரும். சைஸ் 0 டவுன் டூ சைஸ்ன்னு குடுத்தா நமக்கு என்ன வரும்? 5 கேரி வருங்களா? இது வந்து 4 ஆயிருமா? ஸோ 0, 1, 2, 3, 4 மொத்தம் 5 கேரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கேரி ஆஃப் 0 என்னன்றது நமக்கு தெரியும். என்னது? Cin தான். கரெக்ட்டுங்களா? அங்க C0ன்னு குடுத்திருப்பேன். இங்க நான் கேரின்னு வச்சிருக்கேன். ஸோ கேரி ஆஃப் 0 Cin இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கேரி ஜெனரேட்டரும், கேரி ப்ரொபகேட்டரும் கண்டுபிடிக்கணும். அத வச்சு தான் கேரி கால்குலேட் பண்ண போறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் ஜெனரேட் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் ஜெனரேட் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம நார்மல் ஃபார் லூப் கூட யூஸ் பண்ணலாம். ஆனா நார்மல் ஃபார் லூப் யூஸ் பண்ணோம்னா, ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, லூப் வந்து 4 தடவ சுத்துமே தவிர, உங்களுக்கு 4 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகாது. ஆக்சுவலா இப்ப இந்த டயகிராம் வச்சு பாருங்க. இதுலருந்து ஒரு கேரி நீங்க ஜெனரேட் பண்றீங்க. கரெக்ட்டுங்களா? 4 கேரி ஜெனரேட் பண்றீங்கன்னா, 4 ஃபுல் ஆடருக்கு தேவையான கேரிய ஜெனரேட் பண்றீங்க. அப்ப 4 தடவ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகணும். அப்பன்னா மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாரி 4 ஃபுல் ஆடர் அதாவது ஹார்ட்வேர் எப்படி இருக்கோ, அதே மாரி நமக்கு ரிப்ளிகேட் ஆகும். இல்ல நீங்க வந்து ஒரே ஒரு நார்மல் ஃபார் லூப் யூஸ் பண்ணீங்கன்னா, ஒரே ஒரு ஃபுல் ஆடருக்கு தேவையானது மட்டும் தான் ஜெனரேட் ஆகுமே தவிர, 4 ஃபுல் ஆடருக்கு தேவையானது ஜெனரேட் ஆகாது. அதனால தான் நான் ஜெனரேட் பிளாக் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஜெனரேட் பிளாக் தான் யூஸ் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கிறோம் 4 தடவைக்கு. அசைன் கேரி நமக்கு கேரி ஜெனரேட்டருக்கு C_Gன்னு வச்சிருக்கேன். இதுக்கு வந்து நமக்கு லாஜிக் தெரியும். அதாவது இந்த ஈக்குவேஷன் வச்சு A அண்ட் Bன்னு இருக்குதா? இதுதான் A அண்ட் B 4க்கும் அதனால நம்ம லூப்புக்கான J போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ரொபகேட்டருக்கு வந்து நம்ம Rயும் யூஸ் பண்ணலாம். XRம் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கேரிக்கான ஈக்குவேஷன் என்ன? இதுதான் C0 P0 பிளஸ் G0ங்களா? அதை தான் இங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க G0 R P அண்ட் கேரி C0ன்றத நான் இங்க கேரின்னு வச்சிருக்கேன். இப்ப கேரியும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? இந்த டயகிராம்ல வந்து நம்ம கேரி கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு நெக்ஸ்ட் வந்து சம் வேணும். சம் வந்து நம்ம ஃபுல் ஆடரை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணியும் பண்ணலாம். இல்ல நம்ம ஈக்குவேஷன்ஸ் வச்சும் நம்ம பண்ணலாம். நான் ஈக்குவேஷன்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். நமக்கு தெரியும்ல டேட்டா ஃப்ளோ மாடல் எழுதியிருப்போம். சம் ஈக்குவல் டு A XOR B XOR கேரி அப்படின்னு வச்சிருக்கேன். நம்ம நேம் நம்ம இதுதான். ஸோ XOR B XOR கேரி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அவ்வளவுதாங்க. கேரியும் கண்டுபிடிச்சாச்சு, சம்மும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? இந்த C அவுட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? C அவுட்ன்றது என்ன? C4 தான் நான் C அவுட்டா வச்சிருக்கேன். கரெக்ட்டுங்களா? அதனால கேரியா 4 தான் C அவுட்டுக்கு நம்ம அசைன் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சம்ம கண்டுபிடிக்கலாம். இல்ல நீங்க வந்து இந்த ஃபுல் ஆடரை வச்சு நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல். இப்ப வந்து ஃபுல் ஆடர் நான் கோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்துக்கிறீங்கன்னா, எப்பயும் போல இன்புட் அவுட்புட்லாம் டிக்ளேர் பண்ணியாச்சு. எப்பயும் போல கேரியும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சம்மு கண்டுபிடிக்கணும். சம்மு கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஃபுல் ஆடரை இன்ஸ்டன்ஷியேட் எடுத்துக்கிட்டேன். இப்ப இப்ப நல்லா ஏன் இந்த இடத்துல ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன்? ஏன் வந்து இங்க ஜெனரேட் பிளாக் ஏன் யூஸ் பண்ணிக்கிறேன்றத சொல்றேன். இப்ப இங்க ஒரே ஒரு ஃபுல் ஆடர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஆனா 4 ஃபுல் ஆடர் இருக்கு. அப்ப நமக்கு நீங்க ஹார்ட்வேர்ல 4 இருக்குன்னா, கோட்லயும் நம்ம 4 இன்ஸ்டன்ஸ் எடுத்தா தான் நமக்கு ஹார்ட்வேர்ல இருக்கிற மாரி வந்து நமக்கு வரும். அதாவது இப்ப ஒரு கோட் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்கிமேட்டிக் டயகிராம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மல் ஃபார் லூப் யூஸ் பண்ணீங்கன்னா, ஒரே ஒரு ஃபுல் ஆடர் தான் கிரியேட் ஆயிருக்கும். இதே ஜெனரேட் பிளாக் யூஸ் பண்ணீங்கன்னா, 4 ஃபுல் ஆடர் வந்து இந்த ஹார்ட்வேர்ல இருக்கிற மாரியே வந்து நமக்கு ரிப்ளிகேட் ஆகும். அந்த ஸ்கிமேட்டிக் டயகிராம்ல. அதுக்கு தான் நம்ம ஜெனரேட் கான்செப்ட் போறோம். ஸோ எப்பயும் போல கேரி ஜெனரேட் பண்ணியாச்சு. சம்முக்காக தான் நான் ஃபுல் ஆடர் போடுறேன். ஏன்னா, இந்த ஃபுல் ஆடர்ல இருந்து சம்மு மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். கேரி வந்து நம்ம எடுக்க மாட்டோம். எப்பயும் போல ஃபுல் ஆடருக்கு என்னென்ன இன்புட் கொடுக்கணும்? A, B கேரி வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. அந்த கேரியோட வேல்யூ இங்க அப்ளை பண்ணியாச்சு. சம்மு வந்து நமக்கு ஃபுல் ஆடர்ல இருந்து வரும். ஃபுல் ஆடர்ல இருந்து வர கேரி வந்து நமக்கு தேவைப்படாது. அதனால நான் வெறும் எம்ப்டியாவே விட்டுட்டேன் இந்த இடத்துல. அவ்வளவுதாங்க. இந்த 2 கோடையும் வச்சு நம்ம வந்து கேரி லொகேட் ஆர்டரை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அதோட டெஸ்ட் பெஞ்ச் நான் வந்து இங்க வந்து ரிப்பிள் கேரி ஆடருடைய டெஸ்ட் பெஞ்ச் அப்படியே நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பாருங்க. இது ஆக்சுவலா 2ஓட ஃபங்ஷனாலிட்டியுமே வந்து உள்ள இருக்கிற ஃபங்ஷனாலிட்டி தான் வேற. பட் ரிசல்ட் வந்து 2மே ஒண்ணு. 2மே வந்து அடிஷன் பண்ணி குடுக்குறது தான். சரி என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா ஸ்பீடு வேரியேஷன். அதாவது ரிப்பிள் கேரி ஆடர்ல வந்து ஸ்பீடு கம்மியா இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேரி லொகேட் ஆடர் வந்து நல்லா ஸ்பீடா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேரிய டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதுல ரிப்பிள் கேரி ஆடர்ல வந்து கேரி வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதுதான் இதுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அதனால நான் வந்து டெஸ்ட் பெஞ்ச அதே டெஸ்ட் பெஞ்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணா நம்ம ரிசல்ட் வந்து நமக்கு ரிப்பிள் கேரி ஆடர்ல என்ன ரிசல்ட் வந்துச்சோ, அதே ரிசல்ட் தாங்க இதுல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.